நண்பர்களே, இந்த வாரம் திங்கட்கிழமை அப்படி நாங்கள் திருச்செங்கோடு போயிட்டுருந்தேன் ஒரு சைட் விசிட்டுக்கு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா விஜயமங்கலம் டோல்கேட் தாண்டினோடனே மாட்டுத்தாவணி குதிரை சந்தை போட்டிருந்தாங்க. அங்கே என்ன ஒரு விஷயம்னா, நிறைய வகையான குதிரைகளை பார்க்க முடிஞ்சது. நிறைய ரக குதிரையும் நிறைய கலரான குதிரையை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். குதிரை, அப்புறம் நாட்டு வகை மாடுகள், நிறைய பேர் வந்திருந்தாங்க. குதிரையை வாங்கிறதுக்கு வந்திருந்தாங்க, குதிரையை பார்க்கவும் வந்திருந்தாங்க. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோ கமெண்ட் போடுங்க, சரிங்களா? யாராவது இந்த குதிரை சந்தைக்கு போயிருந்தீங்கன்னா, இதில் எனக்கு இந்த குதிரை ஒரு ரகம் பேரெலாம் தெரியாது. உங்களுக்கு ஏதாவது இதில் இருக்க ரகங்கள் பேர்கள் ஏதாவது தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அதை பார்க்க நல்லா இருந்துச்சு. நிறைய வகையான குதிரையை பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. கலரா சந்தை, மாட்டுத்தாவணி குதிரை சந்தை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாட்டு ரக மாடுகள் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நாட்டு ரக மாடுகள், கண்ணுக்குட்டி, பெரிய மாடு, சின்ன மாடு எல்லாமே இருக்குது. 2 சைஸ் கொம்பை நிற்கிறான்னு பாருங்கள். ஜல்லிக்கட்டு கொம்பை, காங்கேயம் காலை வேறு லெவலில் இருக்கிறான் பாருங்க. வா முறைக்கிற கொம்பல் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. டேய், ரெண்டுமே செம்ம சைஸ் இருக்குது. கல் தூக்கிட்டே வந்துடுவாங்க நினைக்கிற மாதிரி. என்ன சைஸ் இருக்கிறோம். இவனும் பாருங்க, இவனும் பாருங்க, வேற லெவலில் இருக்கிற சைஸு.